மக்களை வணக்கம். நான் உங்கள் விஎஸ்கே. நம்ம கேரேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி G900 ஒரு வண்டி கிராஷ் கார்டு போடுறதுக்காகவும் ஃப்ரேம் ஸ்லைடெல்லாம் போடுறதுக்காக வந்திருக்கு. ஸோ வண்டியை காட்டுறேன், அதோட ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு ஒரு சின்ன அப்டேட். ஸோ வண்டியை காட்டுறேன். புது வண்டி, இன்னும் நம்பர் பிளேட் கூட வரல, நேரடியாக கொண்டு வந்து நம்மகிட்ட விட்டாங்க. ப்ரோ நீங்கள் எதுவாக இருந்தாலும் செஞ்சால் சூப்பராக செய்வீங்க, ஸோ கொஞ்சம் பார்த்து உங்கள் வண்டி மாதிரி பக்காவாக செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எப்போவுமே அந்த மாதிரி தான் செய்வோம். ஸோ வண்டி பார்த்தீங்களா பின்னாடி இருக்குது, நான் காட்டுறேன் பாருங்கள். என்னடா வண்டிக்கு பக்கத்தில் சேர்லாம் போட்டிருக்குன்னு பார்த்தீங்களா, அது டை எடுக்கணும்னா உட்காந்து பொறுமையாக செய்யணும். கேரேஜுக்குள்ளே ஆல்ரெடி ஃபுல் டைட்டாக இருக்குது வண்டிங்க. ஸோ அதனால் வண்டி உள்ளே போட்டு வேலை செய்யறதுக்கு இடம் இல்லை. ஆனால் இப்போ வெளியே உட்காந்துருக்கேன். சரி கொஞ்சம் ரிலாக்ஸாக, இப்போ நம்மளுக்கு இன்னும் வெயில் வர ஆரம்பிக்கல. ஆனால் ரிலாக்ஸாக வாசல்லையே உட்காந்து பொறுமையாக டையெல்லாம் எடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் மற்ற வேலை செய்ய ஆரம்பிக்கலாம். இது நம்பரே இன்னும் கொடுக்கல, புது வண்டியை கொண்டு வந்து நம்மளை நம்பி கொடுத்துட்றாங்கல்ல, சூப்பர் மேட்ரு. பயங்கரமாக இருக்குது வண்டி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஆக்சுவலாக ஏன்னா அதில் உட்காந்து வண்டி ஓட்டுறோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் வந்து கிராஷ் கார்டு. ஆல்ரெடி நிறைய மாடல் இருக்குது, இருந்தாலும் நான் ஃப்ரேம் ஸ்லைடர் மட்டும் போட்டு முடிச்சிடலாம் அப்படின்னேன். இல்லை ப்ரோ தெரியும் நீங்கள் நிறைய வேலை செய்வீங்க, கொஞ்சம் டைம் எடுத்து சூப்பராக பண்ணி கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஃபோர்க் ஸ்லைடர் செய்ய போகிறோம், ஃப்ரேம் ஸ்லைடரும் செய்கிறோம். அதே டைமில் இங்கே வந்து ஒரு பார் ஒன்று எடுத்து இங்கே சப்போர்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்து இதை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி கொடுக்கணும். இங்கேருந்து பேக் இந்த பக்கத்தில் ஒரு ராடும், இந்த கேப்பில் ஒரு ராடும் கொடுத்து அந்த பக்கத்துக்கு அதேமாதிரி சப்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ லெஃப்ட்டு ரைட்டு ஒரே மாதிரி ஈவனாக இருக்கணும். கீழே விழுந்து ஹேண்டில் பார் கூட அடிப்படக்கூடாது. அந்தளவுக்கு ஒரு ப்ரொடெக்டிவாக சூப்பரான ஒரு கிராஷ் கார் செய்ய போகிறோம். சரி மக்களே ஆரம்பிப்போம். தெளிவாக உட்காந்தாச்சு, உட்காந்து பொறுமையாக இந்த பாருங்க. நம்ம டை எடுக்கிறதுக்கு இந்த கம்பி தான் பார்த்தா தெரியுதா, இந்த கம்பி வச்சு தான் வேலை ஆரம்பிக்க போகிறோம். பாப்பா ஒன்று ஒன்றே செய்கிறேன், அப்படியே காட்டலாம் வாங்க, வேலை செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ மக்களே இந்த சிங்கம் போன்லேருந்து அப்படியே எடுத்து நேராக மேலே ஃப்ரேமில் ஒரு இடத்துல கொடுத்து திருப்பி இங்கே ஃப்ரண்ட்டில் சேஸை கொடுக்குறதுலேருந்து இப்படி பெண்டு வந்து இங்கே ஒரு ஃப்ரேம் ஸ்லைடர் வரும், மேலே ஒரு ஸ்லைடர் வரும். ஸோ இங்கே ஸ்லைடர் எதுவும் வராது. தேவைப்பட்டால் இதுக்கு இடையில சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி அழகாக ஸ்லைடர் செஞ்சு போட்டுக்கலாம். ஸோ இதுதான் அதோட டையு. ஒரு நிமிஷம். ஸோ G900 பார்த்தீங்கன்னா பயங்கரமான டிசைன்லாம் ரெடியாக இருக்குது. டிசைன் பார்த்தா நல்லா இருக்கா? நம்ம ஒரு டிசைன் செஞ்சிட்ருக்கோம். இது மாதிரி இங்கேருந்து பெண்டு, அது கீழே வந்து அந்த இடத்துல சின்ன பெண்டு கொடுத்துருக்கோம். இதுலேருந்து இதுக்கப்புறம் என்ன வரப்போகுது அப்படின்றது தான் விஷயம். ஸோ இந்த பைப் இங்கே கட் பண்ணிவிட்டு மிடில் அந்த இடத்துல ஒரு ஜாயிண்ட் கொடுக்கணும். இப்போதைக்கு பயங்கரமாக வேலை நடந்துட்டுருக்கு. கண்டிப்பாக இந்த வண்டி கீழே விழுந்தால் ஒன்றுமே ஆகாது, அந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுது, வேறு லெவலில் இருக்குது. ஃப்ரண்ட் வியூ காட்டுறேன். ஃப்ரண்ட்டில் பார்த்தா பயங்கரமாக இருக்கா, பின்னாடி பைப்பெலாம் வச்சதால கரெக்டாக தெரியல. இங்கே அப்படியே கை கோர்த்த மாதிரி இருக்கும் பார்த்தா, ஸ்லைடரோடு சேர்த்து. சூப்பராக இருக்குது, பயங்கரமாக இருக்குது டிசைனு. ஓகே, வேலை முடிய இன்னும் சூப்பராக பக்காவாக அப்படியே அப்டேட் கொடுத்துக்கிட்டே வரேன். அல்டிமேட்டான ஒரு டிசைன் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அங்கங்கே ஸ்லைடர் போடணும், தான் விஷயம். பாருங்க ஒன்று ஒன்று அப்படியே தரமாக அமைஞ்சிருக்கு. இந்த டிசைன் இது வரைக்கும் கண்டிப்பாக யாரும் செஞ்சுருக்க வாய்ப்பு இல்லை, நம்ம தான் செஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரைட் இப்படி பார்த்தா பைப் வச்சதே தெரியல பாரு, அதான் செம பக்காவாக இருக்குது. அதேமாதிரி இந்த பக்கத்தில் இப்படின்னு பார்த்தா பைப் கரெக்டாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே கீழே எல்லாத்துல ஸ்லைடர்லாம் போட்டோன்னா சூப்பராக இருக்குது. சென்டர்ஸை போட்டு பக்காவாக எடுத்துருக்கு. கீழே வந்தால் ஃபஸ்ட்டு இதுதான் போடும், இந்த இடம் தான் போடும். டன் பக்கா. ஸோ இந்த பாதி அழகாக பக்காவாக செஞ்சு ரெண்டு பாட்டாக கொண்டு வந்து அழகாக உள்ளே சேர்த்தோம் அப்படின்னா பாய். ஓகே, ஸோ இதுதான் அதோட டிசைன் நம்ம செஞ்சது. ஸோ பைப் வாங்கி அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ வேலைலாம் கரெக்டாக டிசைன் கட் பண்ணி இந்த பிராஸ் வெல்டிங் பண்ணி
அந்த உள்ளே சேஸ் பைப்பில் உள்ளே போகிற மாதிரி 4 பைப்பில் உள்ளே போகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பக்காவாக செஞ்சுருக்கேன் பாருங்கள். ஏன்னா அந்த சேசிஸில் பைப்பு இருக்கிற கேப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த பைப்பு கரெக்டாக ஷார்ப்பாக கிடைக்கல. ஸோ அதனால் பிரேசிங் பண்ணி அதையும் கரெக்டாக பேஸ்ட் பண்ணி கரெக்டாக சூப்பராக சுகராக செட் பண்ணியாச்சு. ஸோ இது கொண்டு போயிட்டு இப்போ மற்ற வெல்டிங்லாம் பண்ணோம். ஷார்ப்பாக என்ன எல்லாமே ஸ்பாட் வெல்டிங் பண்ணி கரெக்டாக அளவு எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் எல்லாம் ப்ராப்பராக வெல்டிங் பண்ணி ஒரு கோட்டை ப்ரைமர் அடித்து அதுக்கப்புறம் பெயிண்ட் அடிக்கணும். இது எல்லாத்தையும் முடிப்போம். இந்த ஃபோர்க் ஸ்லைடர் பார்த்தீங்களா, இது யாருமே இந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டாங்க. இந்த அலுமினியம் ஃபேப்ரிக் அழகாக வாங்கி அதில் பக்காவாக செஞ்சு இந்த ஃப்ரேம் ஸ்லைடர் அந்த மெட்டீரியல்லே இது ஒன்று செஞ்சுட்டு உள்ளே சென்டராக காடி எடுத்து போல் நெட்டாக வச்சு பக்காவாக டைப் பண்ணி சூப்பராக இருக்குது. இது வந்து இந்த ரிம்மில் இருக்க அதே க்ரீன் கலர் அடிச்சிட்டோம்னா சூப்பராக இது பார்க்கவே அழகாக இருக்கும். ஸோ 2 பக்கமும் பார்க்கணும் அந்த மாதிரி தான் செஞ்சுருக்கோம். இது ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டோம். அப்படின்னு பார்க்குறப்போ சூப்பராக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்கா வேறு லெவல். ஸோ மக்களே 900க்கு இவ்வளோ வேலை செஞ்சுருக்கோம் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் ஃபினிஷிங் நிறைய இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பவுடர் கோட்டிங் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ பவுடர் கோட்டிங்லாம் பண்ணி வந்ததுக்கப்புறமா திருப்பி நாம் ஒரு கோட்டிங் கொடுக்க போகிறோம். ஸோ கஸ்டமர் வந்து ஒரு கலர் கேட்டிருக்காரு, ப்ரோ எனக்கு இந்த கலரில் தான் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ அதனால் வந்ததுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணோம். ஸோ இது ஃபுல்லாக போட்டோன்னா பெரிய லென்த்து வீடியோவாக போகும். அதனால் இப்போது முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ இது இல்லாமல் இன்னும் நிறைய விஷயம் ஆட் ஆக போகுது. அது என்ன பார்த்தீங்கன்னா ஸ்விங்காமில் வர ஸ்லைடர் பண்ண போகிறோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா சைலன்சரை ப்ரொடக்ட் பண்ணுற ஒரு ஸ்லைடர் செய்ய போகிறோம். ஸோ செய்ய போகிறோம்ல, செஞ்சாச்சு, எல்லாம் பவுடர் கோட்டிங் போயிருக்கு. ஸோ இது வந்ததுக்கப்புறம் என்னென்னலாம் இன்னும் சூப்பராக எல்லாம் ஒன்று ஒரு விஷயமா மாட்டி தரமாக கரெக்டாக மேக்கிங்கோடு சேர்த்து இன்னும் தாறுமாறான வீடியோ ஒன்று வரும். ஸோ மக்களை ஸ்டேட்யூன் ரெகுலராக சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ பைக்கர் அந்த பைக்கர்ஸ்க்கெலாம் தேவையான ஒரு விஷயம் பார்த்து ரொம்ப பர்ஃபெக்டாக செய்யணுன்றதே என்னோட ஆசை. ஒரு டிசைன் ஒரு வண்டிக்கு செஞ்சுட்டேன்னா அடுத்த வண்டிக்கு அதை செய்யறதில்ல. அதனால தான் ஒரு வண்டிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். ஸோ நம்ம விஎஸ்கே மோட்டார்லேருந்து என்ன ஒரு விஷயமும் ரொம்ப தரமாக செய்வோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி பெல் ஐக்கானை அழுத்திடுங்க. நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயமும் தரமான விஷயம் எல்லாமே தரமான இடத்துக்கு போய் சேரணும். ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு விஷயம், அதாவது உங்கள் எல்லாருக்கும் அப்படின்றது இந்த பைக்கர் கம்யூனிட்டிக்கு நான் ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இது என்னோட பேசணும் கூட. ஸோ கார் சர்வீஸ் பண்ணாலுமே பைக்குக்கு தேவையான சில விஷயம் நான் செய்யறதுல ரொம்ப ஆசை எனக்கு. அதனால தான் ரொம்ப ஆசையாகவும் ஆர்வமாக எடுத்து செஞ்சுட்டு இருக்கேன். இல்லை நம்ம கார் விஷயம் மட்டும் செஞ்சுட்டே போகலாம். பட் பைக்கிங் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் செய்கிறப்போ என்னன்னு தெரியல, ஒரு புதுசாக ஒரு ஆர்வம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணுறோம். பேச பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு டயர்டாக இருக்குன்னு. ஸோ ஒரு பைக்குக்கும் எடுத்து செய்கிறப்போ நைட் டைமில் தான் நம்மளால் செய்ய முடியுது. ஒரு 11 o'clock 12 o'clock ஆகிடுது. ஸோ அந்த வெல்டிங் பண்ணுறப்போ அந்த சில விஷயம்லாம் அளவு எடுத்து கரெக்டாக பர்ஃபெக்டாக ஒன்று செட் ஆகலாம் கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு திருப்பி ஒன்று கரெக்டாக செட் பண்ணுறோம். இதெல்லாம் கூட பெரிய விஷயம். கஸ்டமரை கூட வச்சு அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுலேருந்து ஒரு சில விஷயம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு கொடுக்குறோம். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சுன்னு நினைக்கிறேன். ஃப்ரீயாக இருந்தால் மக்களே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய் மக்களே, ஸ்டே டியூன். சூப்பரான வீடியோ அப்டேட் ஆகும். பை.